ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் மண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்கு முதல்ல வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கழுவிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது ஒரு கடாய் அடுப்பில் வைக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் எதுவும் அது கூட சேர்க்கலை, வெறும் வெண்டைக்காயை தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எண்ணெயே இல்லாமல் நல்லா ட்ரையாக வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவில் எந்த குழப்பும் இல்லாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை போல் நல்லா சுருளாக வதக்கிட்டு வெண்டைக்காவை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம். அடுத்தது வெண்டைக்காய் மண்டி அப்படின்னாலே அரிசி கழுவுன தண்ணியில் தான் நம்ம புளி கரைச்சி செய்வோம். இந்த அரிசி கழுவுன தண்ணி ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடிலாம் அரிசியிலலாம் மருந்தெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அரிசியில் மருந்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே எடுக்க வேண்டாம். ஒரு 2 டைம் கழுவி ஊற்றிட்டு 3ஆவது டைம் வர்ற தண்ணியை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் இந்த சைஸுக்கு நான் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த புளியும் நல்லா கழுவிட்டு ஊற போட்டிருக்கேன். அது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இந்த எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது நல்லா எல்லாம் வெடித்து வந்துடட்டும். பாருங்கள், நல்லா வெடித்து கடுகெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறோம். பாருங்கள், காஞ்ச மிளகா நல்லா வறுந்து வந்துடுச்சு. நல்லா செவக்க வறுந்துருச்சு. நல்லா இந்த தாளிப்பு கமகமன்னு ஒரு வாசனையாக இருக்குது. இந்த டைமில் இது கூட 10 பல் அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். 10 சின்ன வெங்காயத்தை உரித்து இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வதக்கி விடுறோம். நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாவை கீறி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே நல்லா வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போவே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரமே நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட வெண்டைக்காவெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு ஒரு கிளறி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கிளறிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். ஏன்னா இதில் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் 2ம் சேர்த்துருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேர்த்துக்கிட்டேன். புளித்தண்ணி சேர்க்கும்போது ஒரே தடவையில் அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை பாதியை சேர்த்துருங்க. உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. வேணுமுன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ புளித்தண்ணியெல்லாம் நான் சேர்த்துட்டேன். அடுத்தது கொஞ்சம் மொச்சக்கொட்டை எடுத்து ஊற வச்சுட்டு நான் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். அதை அப்படியே தண்ணியோடய இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் மொச்சக்கொட்டை எல்லாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கொடுக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கறதுனால இதில் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சம அளவில் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். ரொம்ப சுவையும் டேஸ்ட்டும் இருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காய் மண்டியை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.